ஆண் வாசமே படாத ஒருத்தி திடீரென்று கர்ப்பமானது எப்படி? கணவனுடன் முதலிரவு நடப்பதற்கு முன்பே கர்ப்பமான மனைவி. நடந்தது என்ன? உன்ன மாதிரி ஒருத்தி எவனாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவானா? உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற காரணம் இருக்கு. அது என்னன்னு உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். இந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். இவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா ஒரே பொறாமப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன சொந்தக்காரங்களோட முகத்தை எனக்கு இப்போ பார்க்கணும் போல இருக்கு. சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபரான ராஜசேகரின் ஒரே மகள்தான் கல்கி. 110 கிலோ எடையுள்ள கல்கியை யாருமே எதிர்பார்க்காத நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான அருணாச்சலத்தின் மகன் கௌதம் திருமணம் செய்து கொண்டான். டேய், இந்த ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு லாஸ்ட் நைட் ஆகிறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க வந்து என்ன கூட்டிட்டு போடா. என்னங்க இப்போ வெளியே போறீங்களா? இல்ல ஒரே அடி அந்த ஊரை விட்டே போறேன். எனக்கு யூஎஸ் விசா கிடைச்சிருச்சு. என்னங்க பிராங்க் ஏதாச்சும் பண்றீங்களா? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃபே ஒரு பிராங்க் மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் நான் யூஎஸ் போறேன். நீங்க பேசுறது எதுவுமே புரியலங்க. உனக்கு புரிஞ்சிருந்தாதான் அதிசயம். உன்னை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு ஒரு நாள் உனக்கே நல்லா தெரிய வரும். குட் பாய். கௌதம்க்கு பிடிக்கவில்லை என்றாலும் அப்பாவின் பேச்சை மீற முடியாமல் கல்கியை திருமணம் செய்து கொண்டான். திருமணமான அன்றே பிசினஸ் விஷயமாக அமெரிக்கா கிளம்பி சென்றான் கௌதம். அம்மா கல்கி, மாப்பிள்ளை இந்த நேரத்துல எங்க போறாரு? கல்கி, உங்களுக்குள்ள என்ன நடந்தது? கல்கி, அம்மாடி கல்கி, என்னமா பண்ணது? கல்கி. டாக்டர் யாரும் எதிர்பாராத ஒரு செய்தியை கூறினார். கங்க்ராட்ஸ் ராஜசேகர், கல்கி பிரெக்னெண்டா இருக்கா. டாக்டர், அதுக்கு வாய்ப்பே இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. அவ கர்ப்பத்துக்கு எப்படியாவது கலைச்சிருங்க. ராஜசேகர் சார், உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா கல்கி ஆல்ரெடி 4th மந்த். இந்த கண்டிஷன்ல நாம என்ன பண்ணாலும் அது கல்கி உயிருக்கு ஆபத்தாயிடும். இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க. யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அருணாச்சலம் சார் கடவுள் மாதிரி வந்து அவர் பையனை உனக்கு கட்டி கொடுத்தாரு. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே. சே, உன் மூஞ்சியை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சே. அப்பா, ஹலோ, யாரா நீ? காலை கட் பண்ணதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ற? மேனஸ் இல்லையா உனக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன் சார். என்னன்னு சொல்லு. ராஜசேகர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க தாத்தா ஆயிட்டீங்க போல. ஏய், யாரா நீ? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? சார், கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணா தேங்க்யூ சொல்லணும் சார். இப்படி கத்தக்கூடாது. ஏய், உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? ஏன் இப்ப கத்துறீங்க? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரா நீ? ஓ, ரிலாக்ஸ் மாமா. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? யாரா உனக்கு மாமா? முதல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன மாமா, பாசமா கால் பண்ணா இப்படி கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்க? உனக்கு என்ன வேணும்னு ஒழுங்கா சொல்றியா இல்ல காலை கட் பண்ணவா? சரி சொல்றேன். உங்க பொண்ணு கர்ப்பத்துக்கு யார் காரணம் தேடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தேடலாம் வேணாம். கல்கி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான். ஏய், பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் நாக்க அறுத்துருவேன். என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. உண்மையை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். பேரு கூட சொல்ல தைரியம் இல்லாம ஃபேக் நம்பர்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன மிரட்டுறீங்க? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. போன வைடா முதல்ல. ராஜசேகர் மாமா, நான் சொல்ல வந்ததே நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல.
பணம் தான் எனக்கு வேணும்னா நான் எதுக்கு உங்கள் பொண்ணை கர்ப்பமாக்கி இருக்க போகிறேன்? என்னோட நோக்கமே வேற. நான் சொல்கிறத நம்பலன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் மாமா. சே போன போயிடா. 6 மாதத்திற்கான சிசிடிவி ஃபுட்டேஜை செக் செய்தார் ராஜசேகர். கல்கி வெளியே சென்றதற்கும் யாரோ உள்ள வந்ததற்கும் எந்த ஆதாரமும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜசேகருக்கு கல்கி மீது இருந்த கோபம் சிறிது குறைந்தாலும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என அதிர்ச்சி அடைந்தபடி தனக்குள்ளே யோசித்து நின்றார் ராஜசேகர். ஏதோ பெரிய சதி நடக்கிறது என்று மட்டும் ராஜசேகரால் உணர முடிந்தது. மன்னிச்சிருமா, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்லப்பா, இப்பவாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததே, அதுவே போதும். இந்த பிரெக்னன்சி விஷயம் நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மாமா, எப்படி நம்ம ட்ரெய்லர்? இந்த வீடியோ எங்கேயும் வெளியே போக கூடாது. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? சரி, ஸ்பீக்கர்ல போடுங்க. உங்க பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எதை வேணாலும் பண்றேன். என்னால அது மட்டும் பண்ண முடியாது. முடியாதுன்னு சொல்ற நிலைமையில நீங்க இல்ல மாமா. அதே சமயம் கௌதமின் அப்பா அருணாச்சலம் ராஜசேகருக்கு கால் செய்தார். சொல்லுங்க அருணாச்சலம் சார். ராஜசேகர், என்னாச்சு? உங்க வாய்ஸ் ஏன் டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளை எப்ப வருவார்னு நாங்க 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ராஜசேகர், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. கல்கியும் உங்க கூட தானே இருக்கா? ஸ்பீக்கர்ல போட்டேன், பேசுங்க. கல்கி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. நீ 4 மாசம் முழுகாம இருக்கன்னு எனக்கு தெரியும். உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கமா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை விட இத பத்தி எனக்கு நிறைய தெரியும். நான் அது என்னன்னு உனக்கு அப்புறம் சொல்றேன். நான் உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், பேசட்டும். எனக்கு எப்பவுமே நீதான் மருமக. கௌதம் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். சார், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அடுத்த முறை நம்ம மீட் பண்றப்ப எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், கல்கியை நல்லபடியா பாத்துக்கிறது. எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு சார். ஆனா நான் உங்களுக்காக செய்கிறேன் சார். உங்களை நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு அந்த அன்னோன் காலரை பத்தி தெரியும் ராஜசேகர். நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த அருணாச்சலத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க 2 பேரும் செய்யுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்கி எப்படி கர்ப்பமானாள்? ராஜசேகருக்கு கால் செய்த அந்த அன்னோன் காலர் யார்? கல்கியின் கர்ப்பத்துக்கு அந்த அன்னோன் காலர் தான் காரணமா? அன்னோன் காலருக்கு அந்த வீடியோ எப்படி கிடைத்தது? அன்னோன் காலர் கல்கி மற்றும் ராஜசேகரிடம் கூறிய கண்டிஷன்ஸ் என்ன? கல்கியின் பிரெக்னன்சி பற்றி தெரிந்தும் கௌதம் அவளை ஏற்றுக்கொள்வான் என்று அருணாச்சலம் எதற்கு கூறினார்? அன்னோன் காலர் சொன்னதை கல்கியும் ராஜசேகரும் செய்வார்களா அல்லது அருணாச்சலம் வார்த்தையை கேட்பார்களா? இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையை தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம்மில் மெர்க்குரி பூக்களை கேளுங்கள். டவுன்லோட் தி ஆப் நவ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.